ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் கருப்பு கொண்ட கடலையை வச்சு ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான ஒரு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கருப்பு கொண்ட கடலை தான் நான் எடுத்திருக்கேன். இது 1.5 கப்ஸ் மாதிரி நம்ம ஊற வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கருப்பு கொண்ட கடலை குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்காது. சில சின்ன பிள்ளைகளுக்கு கூட பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுக்குற நேரத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப இரும்பு சத்து நிறைஞ்சது. இப்போ இந்த மாதிரி டம்ளரில் நான் 1.5 டம்ளர் மாதிரி ஊற வைக்கலான்னு இருக்கேன். இதை முதல்ல நம்ம டேப் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துடலாம். அதுக்கு பிறகு நல்ல தண்ணியிலே ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே ஊற்றி அடுத்த நாள் அரைக்கணும். அதுக்காக முதல்ல டேப் வாட்டரில் நல்லா 3 தரம் கழுவிடுங்க. நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு அதுக்கு பிறகு நல்ல தண்ணியில் ஊற வச்சு விட்ருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம டேப் வாட்டரில் கழுவுனதுக்கு பிறகு நான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். ஏன்னா அடுத்த நாள் இதே தண்ணியோடையே தான் நம்ம அரைக்க போகிறோம். அதனால நான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இதில் 1.5 ஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு 1.5 கப் மாதிரி வெள்ளை பச்சரிசி சரி, புழுங்கல் அரிசி சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும், அப்படிங்கிறதுக்காக தான் வெந்தயம் போடுறோம். இது மட்டும்தான் நமக்கு தேவை. 1.5 கப் கடலை, 1.5 கப் அரிசி, அது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதையும் நம்ம நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ இதை நைட்டு நம்ம வச்சோம்னா ஒரு 9 மணி போல் வச்சோம்னா மார்னிங் ஒரு 7 மணிக்கு நீங்கள் இதை அரைச்சிங்கன்னா சரி, 7 மணிக்கு சரி, 8 மணிக்கு சரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த நாள் மார்னிங் நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். முதல்ல பாருங்கள், வெள்ளை பச்சரிசி எப்படி நல்லா இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. வெள்ளை பச்சரிசி நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம். கடலையையும் வெந்தயமும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டாக. இப்போ நான் கடலையும் வெந்தயம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், கடலை அரைச்சிருக்கு. நல்லா இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம இதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரிசியையும் அரைச்சிக்கலாம். அரிசி வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் கொரன்னு கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபைனாக அரைச்சாலும் நல்லா தான் வரும் தோசை. இதையும் நம்ம இதில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு விருப்பம்னா இதில் இஞ்சி பூண்டு எல்லாம் கூட நீங்கள் போட்டு அரைக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நான் ப்ளெயினாக அரைக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு மெயினாக சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். ஏன்னா சில நேரம் வாய்வு இருக்கவங்களுக்கு இந்த கடலை கொஞ்சம் சேராது. அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப நல்ல ஒரு சுவையான சாப்பாடு தான். ஆனாலும் நம்ம பெருங்காயம் விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அது கூட உப்புத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இன்னுமே நல்லா கொஞ்சம் இதாக இருக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நம்ம இது பண்ணி வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு அதை நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றலாம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கருவேப்பில், உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தோசையை இதில் இந்த மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஊற்றிட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றிட்டு நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இது ஒரு 2 மினிட்ஸில் மாதிரி வெந்துடும். இந்த மாதிரி தேவையான அளவு நெய் ஊற்றிக்குங்க. இல்லாட்டி நீங்கள் இது பொடி தோசையும் இதில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முட்டை கூட நீங்கள் இது மேலே உடச்சி ஊற்றி அது முட்டை தோசை மாதிரியும் சாப்பிடலாம். இப்போ இந்த மாதிரி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் பாருங்கள், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு பிறகு நீங்கள் திருப்பி போட்டுட்டு இந்த தோசையை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு அவசரமான நேரத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நீங்கள் இந்த தோசையை ஊற்றலாம். மெயினாகவே புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லாதனால நமக்கு குயிக்காக அது செஞ்சுக்கக்கூடியதாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு இந்த கடலையை போட்டாச்சு, அரிசியை போட்டு வெந்தயத்தை போட்டு அரைச்சாச்சு. இந்த மாதிரி தோசையை குயிக்காக நம்ம செஞ்சாச்சு. இதுக்கு ஒரு சட்னி செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி அது நல்லா போட்டு வதக்கிக்குங்க. பெரிய வெங்காயத்தில் செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும். தக்காளியும் வதக்கிட்டு இது கூட காஞ்ச மிளகாய் சரி, காஷ்மீரி மிளகாய் சரி, 3 மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். தேவைன்னா இதில் லைட்டாக கடைசியில் நம்ம கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும்.
இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த தோசையோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னியும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது ரெண்டுமே. இந்த சட்னியும் டக்குன்னு செஞ்சாச்சு. நம்ம தோசையை ஊற வச்சு நைட்டு காலையில் அரைச்சி தோசையும் ஊற்றியாச்சு. புளிக்க வைக்க தேவையில்லாதனால நமக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டதுக்கு பிறகு துருவிய தேங்காய் வேணால் நீங்கள் ஃபைனலாக சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும் அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு. இப்போ இதில் நம்ம வந்து தோசையை இந்த பிளேட்டில் வச்சுட்டு நம்ம இதில் தோசை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த தோசை வந்து ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ.